இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து காய்கறி மார்க்கெட் கிடையாதுங்க. இது வந்து எங்கள் ஊர் சந்தை. இங்கே வந்து நிறைய காய்கறிகள் நல்ல மலிவான விலையில் நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் கிடைக்கும். இது வந்து வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை மட்டும் இந்த சந்தை நடக்குங்க. இப்போ நாங்கள் வந்து கரெக்டாக ஒரு 11:30 மணிக்கு இங்கே வந்தோம். இப்போ தான் எல்லாம் ஜாமானும் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க சந்தையில். அதனால இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. இல்லைன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கும், ரொம்பவே கூட்டமாக இருக்கும். இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ளவங்க எல்லாருமே இங்கே தான் வருவாங்க. 6 மணிக்கெலாம் வந்தோம்னா நம்ம விலகவே முடியாது. அந்த டைமிங் இன்னுமே நம்ம நிறைய காய்கறிகள் வந்து வாங்கிட்டு போகலாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக கூர் கட்டி வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, 20 ரூபான்னு கொடுப்பாங்க. அதுவே இன்னும் நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்தோம்னா இன்னும் அதிகமான காய்கறிகள் நமக்கு கொடுப்பாங்க அந்த 20 ரூபாய்க்கு. அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நாங்கள் வந்து சரி லெமன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கடையை தேடிட்டு இருந்தோம். கடைக்கு வாங்கணும், காவட்டா பார்த்து பறைக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு கடை தேடிட்டு இருந்தோம். போகிற வழியில் குடமிளகா எல்லாம் பார்த்தோம். சரி வர வழியில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக ஒரு பாய் கடையில் வாங்குவோம் லெமனு. அந்த கடையில் தேடிட்டு இருந்தோம். ஃபைனலாக அந்த கடையை கண்டுபிடிச்சிட்டோங்க. அதோட லெமனை பார்த்து அதோட லெமனும் வாங்கியாச்சு. சனிக்கிழமை காய்கறி வாங்கினோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு சனி வர இந்த காய்கறி வச்சு சமாளிச்சுக்கலாங்க. அந்தளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காய்கறி, நிறையாவும் வாங்கிக்கலாம். வாழைப்பூ தான் நம்ம சந்தையில் தேடிட்டு இருந்தேன், எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒருத்தவங்கள்ட்ட கேட்டப்போ சொன்னாங்க என்ட்ரன்ஸில் போட்டிருக்கிறதா சொன்னாங்க. அப்புறம் போயிட்டு வாழைப்பூ வாங்கியாச்சு. வாழைப்பூ வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. நான் பெரும்பாலும் சந்தைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இன்றைக்கி தான் வந்தேன் அப்படிங்கிறதுனால சரி நமக்கு தேவையான முக்கியமான காய்கறிகள் வாங்காததான் ரொம்ப நாள் ஆச்சு இல்லைன்னு சொல்லிட்டு வாழைப்பூ தேடி வாங்கிட்டாங்க. வாழைப்பூ வாங்கிட்டேன். இந்த பக்கம் ஃபுல்லாமே கருவாட்டு கடை, மீன் கடை போட்டிருப்பாங்க. அந்த லாஸ்ட்டில் நிறைய வெரைட்டியான கருவாடு கிடைக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் மீன் கருவாடு எல்லாமே. சந்தைக்கு வந்துட்டு சமோசா வாங்காமல் எப்படி போகிறது? சமோசா இங்கே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சந்தைக்கு வந்துட்டு சமோசா வாங்காமல் போகவே மாட்டோம். சமோசாவும் பார்த்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்கினேன். பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விடுன்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கினோம். அப்புறம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு ஸ்வீட் கார்ன் வச்சுருந்தாங்க. சரி ஸ்வீட் கார்னும் வாங்கினோம். ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் தேவையானதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோங்க. அன்றைக்கி டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. அடுத்த நெக்ஸ்ட் விளாட்டில் பார்க்கலாம். பாய்.